ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதமானது இப்போ நடந்துட்டுருக்குங்க. ஆகஸ்ட் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. 2024 ஆண்டு பிறந்து 8 மாதம் முடிந்து 9வது மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 9வது மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதத்துடைய ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் செப்டம்பர் மாத ராசி பலன் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்றிறக்கமான பலன்களை பார்க்குறோம். அந்த ஏற்றிறக்கமான பலன்கள்ங்கிறது நமக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம், அப்புறம் நமக்கு நடக்கக்கூடிய ஆபத்து. அதிர்ஷ்டம் ஆபத்து இது ரெண்டுமே நமக்கு எப்போ எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி தான் நமக்கு போகும். ஆனால் ஒரு மாதம் முன்னாடியே அந்த மாதம் நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அதனால தான் இந்த ராசி பலனை கண்டிப்பாக பார்க்கணுங்கிறதுனால செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை சொல்லுங்க. செப்டம்பர் மாதம் மற்ற மாதங்களை போல இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம். காரணம் என்னன்னா, செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய பயங்கரமான உலக சம்பவங்கள் தான். அப்படி என்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தான் முதல்ல சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தினங்கள் நிறைய இருக்குது. அதாவது ஸ்பெஷல் டேஸ் செப்டம்பரில் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சர்வதேச தேங்காய் தினமாக சொல்லப்படுது. செப்டம்பருடைய முதல் சனிக்கிழமை சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 5ஆம் தேதி சர்வதேச கருணை தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் 8ஆம் தேதி உலக எழுத்தறிவு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 12ஆம் தேதி தெற்கு ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகள் தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 15ஆம் தேதி அனைத்துலக மக்களாட்சி நாளாக கருதப்படுது. செப்டம்பர் 16ஆம் தேதி உலக ஓசோன் தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 18ஆம் தேதி உலக தண்ணீர் கண்காணிப்பு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 21ஆம் தேதி உலக அமைதி தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 22ஆம் தேதி மைக்கேல் பாரடா பிறந்த தினமாக கருதப்படுது. ஸோ அதே நாள் உலக கார் இல்லாத நாளாகவும் குறிப்பிடப்படுது. அப்புறம் செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 28ஆம் தேதி பசுமை நுகர்வோர் தினமாக கருதப்படுது. அதே நாள் உலக ரேபிஸ் தினமாகவும் சொல்லப்படுது. அப்புறம் செப்டம்பர் 29ஆம் தேதி சர்வதேச காப்பி தினமாக சொல்லப்படுது. இது மட்டும் ஏன் இந்த நாளில் சொல்லப்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அது என்ன பயங்கரமான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த சர்வதேச காப்பி தினம் பலரும் விரும்பி அருந்தக்கூடிய மிகவும் பிரபலமான பானம்னா அது காப்பி. கொட்டையை பக்குவமாய் வறுத்து பிறகு அரைத்து பொடி செய்து அதன் வடிநீரை பாலோடு சேர்த்து அல்லது சேர்க்காமலே சூடாக அருந்தக்கூடிய நீர்ம உணவு காப்பி. உலகில் 50 நாடுகளில் பயிரிடப்படுகிறது. முதலாக 1983ஆம் ஆண்டில் தான் ஜப்பானில் சர்வதேச காப்பி தினம் கொண்டாடப்பட்டது. அன்றிலிருந்து இன்றளவுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதினா சர்வதேச காப்பி தினமாக கருதப்படுது. அப்புறம் செப்டம்பர் கடைசி வாரம் உலக கடல்வாழ் பாதுகாப்பு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் கடைசி ஞாயிறு உலக இதய தினமாக கருதப்படுது. அதே கடைசி ஞாயிறு காது எண்கட்சித்தோர் தினமாக கருதப்படுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக தினங்கள் செப்டம்பர் மாதத்தில் நிறைய வருது. அதனாலேயே செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டையோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலையை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு ராகு இருக்கிறாரு.
பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் வகரத்தோடு இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. அயனசயன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ என்ன பலன்கள் செப்டம்பர் மாதம் நீங்கள் பெறுவீங்களோ அதை இப்போ ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே விழிப்புடன் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் நீங்கள் மற்றவர் மத்தியில் உயர்ந்து நிற்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். செப்டம்பர் மாதம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். வெகுரியும் அதிகரிக்கும். சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நினைத்த வசதிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் லாபம் கிடைக்கும். மனத்தெம்பு உங்களை அறியாமையே உண்டாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் கைகூடும். வாக்குவன்மையால் காரியம் கைகூடும். ஆன்மீக எண்ணம் உண்டாகும். இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்கும். நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல நிலைக்கு உயர்வீங்க. போட்டிகள் உங்களுக்கு நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தேவையான நிதியுதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் தொழில் வியாபாரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண்ற மாதிரி சூழ்நிலை அமையும். நிலுவையில் உள்ள பணம் சேரும். நிர்வாக திறமையானது வெளிப்படும். மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் பாசிட்டிவாக இருக்கும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதைரியமானது கூடும். சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி பெறும். ஸோ மொத்தத்தில் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்று சொல்லலாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்யணும். போட்டிகள் மறையும். ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக பலன் தரும். மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அதனால் வார்த்தையை மட்டும் பார்த்தீங்கன்னு பார்த்து பேசுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் தீரும். பணவரவு கூடும். மனக்குழப்பம் நீங்கும். திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. சின்ன விஷயத்தை கூட கோபம் வராமல் நிதானமாக இருக்கிறது நன்மை தரும். ராகுவோடைய சஞ்சாரம் பணவரவு தரும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வி நிலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயரும். எதிர்பார்த்ததுக்கு மேலேயே உதவிகள் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இருந்து தடை விலகும். போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பான அலைச்சல் குறையும். ஸோ மொத்தத்தில் அலைச்சல் குறையக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலை அமையும். அதே அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு இணக்கமான போக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம். வீண் செலவு குறையும். பயணங்கள் செல்வது வாய்ப்பு நேரிடும். ஸோ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றத்துக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் இருக்கும். இப்படி நட்சத்திர வாரியாகவும் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, சஷ்டி கவசம் சொல்லி முருகனை செப்டம்பர் மாதம் வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா நோய் நீங்கும், மனக்குழப்பம் தீரும். அதனால் இதை செய்திடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பருக்கு ஞாயிறு செவ்வாய் சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 29, 30 சொல்லப்பட்டிருக்கு. சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம். ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்கான தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப செப்டம்பர் மாதம் நடந்து பலனடையட்டும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்போதும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.